பாஜகவுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கிறது அரசியலில். ஒரு கருத்தை பொதுமக்கள் ஏற்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டம் பார்ப்பாங்க. காந்தியை கோட்சே சுட்டது தவறல்ல, யாரு பிஜேபியில் ஒரு தலைவர் பேசுவான். அப்படி பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அப்படி அவர் பேசி இருக்க கூடாதும்பா. அவங்க கோட்பாடே கொலை செஞ்சது தான் அவங்க கோட்பாடு, கோட்சே கொண்டதுங்கிறது இவங்க சித்தாந்தம் தான், இந்துத்துவ சித்தாந்தம் தான். ஏன் இப்படி பேசுறாங்க? மக்கள்கிட்ட இந்த இந்த கருத்தை இப்போது பேசினால் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு செக் பண்றது. இப்ப தமிழிசை சவுந்தரராஜனை விட்டு பாஜகவோட விஜய் கூட்டணி போறதுல அவர் ஒன்றும் மறுக்கவே இல்லை, மௌனமா இருக்கிறது மூலமாக அவர் மறுக்கல அப்படி சொல்றது மூலமாக என்ன எதிர்வினை ஆற்றாங்க, என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறப்ப ஒருவேளை விஜய் கட்சியிலிருந்து ஏகப்பட்ட பேர் பாஜகவோடு நம்ம கூட்டணி வரும் தப்பு இல்லை, நம்ம திமுக வெளுத்தினாலே போதும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்தால் அதை விஜய்க்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை ஓட்டம் ஒன்று பண்ணுவாங்க. அதனால தமிழிசை சவுந்தரராஜன் பேசுவது ஏதோ தன்னிச்சையாக பேசுவது மாதிரியோ, விஜய் மௌனமாக இருப்பது யதார்த்தமாக மௌனமாக இருப்பது மாதிரியோ கிடையாது. விஜயிடம் இருப்பது ஒரு கள்ள மௌனம், தமிழிசை சவுந்தரராஜனிடம் இருப்பது ஒரு முன்னோட்ட காட்சி. ரெண்டு ஒரு புள்ளியில் சந்திக்குதான்னு அவங்க நம்மளை செக் பண்ணி பார்க்குறாங்க. பாஜகலேருந்து என்ன கருத்து வருகிறது, தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய அந்த சில்லுவண்டுகள்கிட்ட இருந்து அணில் கூட்டங்களிடமிருந்து என்ன கருத்து வருகிறது, இந்த ரெண்டையும் ஏதாவது ஒரு புள்ளியில் இணைக்க முடியுமா என்பதற்கு ஒரு முன்னோட்ட காட்சி நடக்கிறது.